அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினாலே கிருபையும் சமாதானத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கனிமணி போல பாதுகாத்து நடத்தி வந்தார். இந்த புதிய நாளிலும் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை இயேசுவுக்கு கொடானபடி சோதரம். ஒரு புதிய ஆண்டில் 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்தில் காலை எடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அவருடைய அளவற்ற கிருபைகளுக்காக ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு உங்கள் மத்தியிலே வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் மத்தியிலே வந்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். கேட்ட சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்போடு அழைத்த அன்பு போதுகிறவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் மட்டுமே நம்மோடு பேசும்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஒரு பாடலை, ஒரு கவியை பாடி ஆண்டவரை துதித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. எங்களை நேசிக்கிறார்கள். எங்களை விட்டு விலகாத நேசர் கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உடைய கூடாரத்துக்குள்ளே அமர்ந்துமை ஆராதிக்கும்படியாய், கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாய், ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை அல்ல, மனிதனின் வார்த்தையை அல்ல, உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். உடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. சட்டைகளையும் மறைகளையும் மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வல்லமையான மகிமையான காரியங்களை இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதிலும் பெரிதான கிருபைகளை, பெரிதான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த சபையார் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. கர்த்தரை பலப்படுத்துவீராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆளுகையின் கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக சுவாமி. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் முக்கிய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த நேரம் உங்க மத்தியில வரும்போது ஒரு வார்த்தையை குறித்து நான் பேசினேன் இல்ல, தேவ கிருபையை குறித்து நாம் பேசினோம். அதாவது ஒரு முக்கியமான வார்த்தை, பொய்யான மாயை பற்றி கொள்ளுதல்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார் என்று சொல்லி இல்ல. ஆமா சொன்னார் இல்லையா? ஆயத்தமா இருக்கிறாங்க, அங்க தடையா இருக்கு. நமக்கு எங்க தடையும் இல்லை, நம்ம என்ன செய்யல, ஆயத்தமா இல்லை. கிருபையை போக்கடிக்கிற ஜனங்கள், கிருபையை போக்கடிக்கிற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா ஆமென். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாளில் உங்களோட நான் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 11 வசனம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. பூமிக்கும் வானத்துக்கும் நம்மளால அளக்க முடியுமா? எத்தனை கிலோமீட்டர் நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது.
சோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதா. அல்லேலூயா. யார் மேல? யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் மேல ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. ஆமென். நாம் இருக்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை. கடந்த அக்டோபர் மாசம், செப்டம்பர் அக்டோபர் மாசம் இல்ல 25ஆம் நாளா ஒரு நாள் வந்தது இல்ல, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல, எல்லா டிவி சேனல்லையும் வந்தது எங்களை பற்றி மதன. ஆனா இன்றைக்கு நாங்க நிக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அப்படியே ஒரு செகண்ட்ல என்னெல்லாமோ நடந்தது, எப்படிலாமோ நடந்தது, நினைச்சு பார்க்க முடியல. ஆமென். ஆனால் இன்றைக்கு நிக்கிறோம்னா அது தேவ கிருபை. அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. கடந்த முறை உங்க திருச்சபைக்கு வரும்போது இப்படி நின்று பிரசங்கம் பண்ண இடத்துல இல்ல, இன்னொரு வரும்போது இப்படி நின்று பிரசங்கம் பண்றேன். ஆண்டவர் கிருபையா உங்க இடத்தை விசாலமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்த முறை இதையும் இதை விட பெரிதான காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது பவுலடிகளார் எபேசியர் திருச்சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், எபேசியர் 4:7-8, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. எதற்கு தக்கதாக? கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவு. அதாவது நாம கொடுத்தோம்னா கொஞ்சமா தான் கொடுப்போம் இல்லையா? பிரதர் சொன்னார் இல்லையா, சாக்லேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம உள்ள விட்டு எடுத்தோம்னா 1-2 தான் எடுப்போம். ஆனா அவங்க கொடுத்தாங்கன்னு நினைச்சுவாங்க, அள்ளி கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக வாசிங்க. நம்மில் அவன் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு டேலண்ட் இல்ல, ஒரு திறமை இல்ல, ஒரு கிருபை நம்ம சொல்ல முடியாது. தெளிவா சொல்றாரு பவுலடிகளார், அவன் அவனுக்கு. யாருடைய ஈவின்படியாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம ஒவ்வொரு மேலையும் ஆண்டவர் கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம தான் அந்த கிருபையை உணராதபடிக்கு அந்த கிருபையை அல்ல தட்டி கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையை விருதமாய் போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்க ஊழியம் பண்றாரு அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை. நாங்க நின்று பேசுறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை. உங்க கையில ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாருன்னா அது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். ஈவன் சாப்பிடுவது கூட ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேரால சொந்த கையால சாப்பிட முடியல, இன்னொருத்த ஊட்டி விடுறான். அவ வந்து ஊட்டினா தான் பசி ஆறும் இல்ல. போய் பார்த்தா தெரியும் பெரிய பெரிய மருத்துவமனைகள் இல்ல. எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு கேன்சர் இன்ஸ்டியூட் போய் பாருங்க, ஒரு நாளைக்கு ஸ்டான்லி ஆஸ்பத்திரி போய் பாருங்க, ஒரு நாளைக்கு சில்ட்ரன்ஸ் ஆஸ்பத்திரி போய் பாருங்க. அவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம எவ்வளவு கிருபையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை கஞ்சி குடிச்சா கூட ஆண்டவர் நம்மளை நிம்மதியா குடிக்க வச்சிருக்கிறாரா இல்லையா? ஆமென். அவன் அவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ஆண்டவர் அவன் அவனுக்கு கிருபை அளித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம தான் அந்த கிருபையை உணராதவர்களாய் நாம கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல ஊழியம் பண்றீங்கன்னா அது தேவ கிருபை. ஒரு இடத்துல பணி செய்யணும்னா தேவ கிருபை. ஒரு இடத்துல தொழில் செய்யணும் தேவ கிருபை. படிக்கிறீங்கன்னா தேவ கிருபை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த படிக்கக்கூடிய சான்ஸ் இல்ல? தேவ கிருபை.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்திருக்கிறார். இல்ல, ஒவ்வொரு வரங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம அந்த வரங்களை உணர்வதில்லை. போதிக்கிற வரம் கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார், குணமாக்குற வரத்தை கொடுத்திருக்கிறார், பாடுகின்ற வரத்தை கொடுத்திருக்கிறார், இசை வீட்டுகின்ற வரத்தை கொடுத்திருக்கிறார். இல்ல, ஆனால் நாம் அநேக வேளைகளிலே அந்த வரங்களை, தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை உணர்வதில்லை. அதை உணர்ந்தாலும் நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துவதில்லை. எப்படி அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் கொண்டு போய் பூமிக்குள்ள புதைச்சி வச்சானோ, இன்றைக்கு அதே போலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஆமென். கணக்கு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? இல்லை, வீட்டில் அம்மா அம்மாட்ட ஐயாமாரு காசு கொடுத்துட்டு போனாலும் சாயங்காலம் வந்தோன்னு கணக்கு கேட்பார். காலையில் 500 ரூபா கொடுத்துட்டு போனேன்னு என்னென்ன செலவு நீ பண்ண கணக்கு கேட்பேன். இல்லை, இவ்வளோ கேட்க மாட்டாங்களோ? இல்லை, சில வீடுகளில் மனைவிமார் கணக்கு கேட்பான். இவ்வளோ நான் பண்ணேன்னா எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணி எவ்வளோ மிச்சம் கொண்டு வந்தீங்க? இல்லை, கணக்கு கேட்பார். கணக்கு கொடுக்கணும். அந்த கணக்கில் கொஞ்சம் வித்தியாசமான கூட டவுட் வந்துடும். இல்லை, இவ்வளோ ரூபா கேட்பொழுது என்ன பண்ணீங்க, யாருக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? இல்லை, சொல்லுங்க. உங்கள் அம்மா கொடுத்தீங்களா, உங்கள் அக்கா கொடுத்தீங்களா? இல்லை, அப்பா வராதா? ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். நம்ம என்ன செய்யணும்? கணக்கு சொல்லணும். அதுக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இல்லை, அருமையான ஊழியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்லை, திருச்சபை நடத்துகின்ற ஒரு கிருபையை சகோதரர் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு திருச்சபையை ஸ்தாபிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொரோனா காலங்களில் ஆன்லைன் மூலமாக ஜெபத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய இயேசுடைய கிருபையினாலே அநேக மக்களை எங்களுக்கு ஜெபத்தில் கொடுத்ததுனால இன்றைக்கு நாங்கள் பல இடங்களில் நரிக்குறவ மக்களுக்கும் இருளர் மக்களுக்கும் 4 திருச்சபைகளை கட்டி 5வது திருச்சபையை ஆந்திர மாநிலத்தில் பிச்சாட்டில் கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க, எங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அது போதும். அல்லேலூயா. அவர் சொன்னார் இல்லையா, தீர்க்கதரிசனத்தில் சொல்லும்போது சொன்னார், எழும்பி பிரகாசின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் எங்க ஊழியமா. எழும்பி பிரகாசி. ஆமென். எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கு. ஒண்ணுமே இல்லை எங்க கையில, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் நடத்துகிறார். என்ன செய்யறது? யார்கிட்ட போய் கேட்கலாம் மாட்டோம், காசு பண்ணலாம் கேட்கலாம் மாட்டோம். ஜெபம் பண்ண சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம். எனக்கு இன்னை வரைக்கும் ஒரு அம்மா தெரியாது. அந்த அம்மா போன திருச்சபைக்கு நாகலாபுரத்தில் ஒரு திருச்சபை கட்டணும், 1,10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு விதவை தாயார். ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இன்னும் தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டு இந்த மாதிரி இல்ல மக்களுக்கு சர்ச்சை கட்டுறாங்க கேள்விப்பட்டு ஒரு விதவை தாயார் 1,10,000 ரூபா கொடுத்தாருன்னா அது என்னுடைய திறமையா? இருது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற அம்மாவை எழுப்பி ஏவுகிறாரு, இந்த ஊழியத்துக்காக கூட அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த முறை கூட திருச்சபைக்கு 2 பேரும் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. வீடு தேடி, நாங்கள் யார்கிட்ட கேட்க போகலை, வீடு தேடி வந்து பாலவாக்கத்தில் ஒரு ஊழியம் பண்ணுறார், சுவிசேஷ ஊழியம் பண்ணுறார். அவருக்கு வீடு கிடையாது. கேள்விப்பட்டு நாங்கள் போனோம், பார்க்க போகலான்ட்டு போனோம். அவர் பகலில் அப்படியே ட்ராக்ஸ் கொடுத்து ஒரு அம்மா போய் ஊழியம் பண்ணுறாரு. அவர் ஊழியம் பண்ணுறதால பொண்டாட்டி பிள்ளைலாம் பிரிஞ்சு போச்சு. அவன் தனியாக விட்டு போயிட்டாங்க, நீ போடா அப்படின்ட்டு விட்டு போயிட்டாங்க. ஆனால் வீடு கிடையாது. எங்கள் டீமில் ஒருத்தர் சொன்னாங்க, அந்த மாதிரி வீடு இல்லாமல் இருக்கிறார் பிரதர், ரொம்ப கஷ்டப்படாத பிரதர், ஒரு ஏதாவது குடிசை போடுங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். சரிட்டு பார்க்கலான்ட்டு நாங்கள் ஜனவரி மாதம் போனோம். போனால் அவர் இருக்கிறது ஒரு குளத்துக்கரையில் இருக்கிறார். அங்கே தான் படுத்துறார். சுற்றிலும் புதர் மண்டி இடங்கள், பாம்பெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. சாப்பாடு எப்படி சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டால் சொன்னார், எங்கேயாவது யாராவது கொடுத்தா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 2 முறைக்கு கிடைக்கும், 1 முறை கிடைக்கும். நிச்சயமாக நல்ல நிச்சயம் கிடையாது, 3 முறை சாப்பிட முடியாது. 2 முறை 1 முறை சாப்பிட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழி செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ நன்மையான காரியம் செய்து கொண்டு இன்னும் எனக்கு ஒன்றும் செய்யலை, ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. அம்மாவா இல்லையா? இவ்வளவோ ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவருக்காக ஒரு செட்டு போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குரூப்பில் போடும்போது அதை கேட்ட ஒரு போதகர் என் வீடு தேடி வந்து 10,000 ரூபா கொடுத்து போனார். அந்த செட்டுக்காக நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அடுத்த 10ஆம் தேதி போக போகிறோம், திரும்ப 2வது விசிட்டு போகிறோம். போய் பார்த்துட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறோம். அருமையானவர்களை, அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து உங்களை அழைச்சாரோ அவர் அழைத்த தேவன் கைவிட மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய வார்த்தை வெறுமையா திரும்பவே திரும்பாது. அதுக்கு நான் சாட்சி. என் சாட்சிலாம் கேட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல.
அல்லேலூயா. அவர் கிருபையாய் நடத்துகிற தேவன். அவர் கிருபையாய் நடத்துகிற தேவன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து ஒருவேளை சோர்ந்து போய் நிற்கிறாயோ, அவனுக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை என்ன என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். அதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:43 ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூதர் மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அல்லேலூயா. எதுல நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம எதில் நிலை கொண்டிருக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணத்து மேல நிலை கொண்டிருக்கும்படியாக. எங்க பணம் கிடைக்கும், எங்க சொத்து கிடைக்கும், எங்க போய் உட்காரலாம், எங்க போய் உட்கார்ந்தா நிம்மதியான சோறு கிடைக்கும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சோத்துக்கு பின்னால். வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி. இன்றைக்கு இங்க ஒரு திருச்சபை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை சரியான பாதையிலே நடத்தும்படியாக, உங்களோடு பேசும்படியாக, உங்களை தேவனுடைய கிருபையிலே நிலைநிறுத்தும்படியாக தான் இங்க ஒரு திருச்சபை, இங்க ஒரு போதகர், இங்க ஒரு போதகருடைய குடும்பம். அல்லேலூயா. நம்ம கிருபையில என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். ஒரு பாட்டு உண்டுல்ல, கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. நாம் நிற்பது கிருபையால் நிலை நிற்கிறோம். அழகா சொல்றான். அவர்கள் பேசி, இவர்களோடு பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அந்த பட்டணத்தில் இருந்த கொஞ்சம் குறைய ஒரு சில பேர் தான் விடுபட்டான ஒழிய எல்லாரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை திருச்சபையில் இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நமக்கு அருகாமை வீடுகளிலே ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடி வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையில நிலைத்திருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஒருபோதும் நாம கிருபையை என்ன செய்யக்கூடாது? வீணாக்க விடக்கூடாது, போக்கடிக்க கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக, ஒவ்வொரு வசனமும் அது கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான சாட்சியை கேட்டோம்ல, ஜெபித்த உடனே என்னது அவங்க விடுதலை, ஜெபித்த உடனே அற்புதம். சோ அப்போ அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் கிரியை செய்யும் போதுதான் அங்க என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதிசயம் நடக்கும். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக. அற்புதங்களும் அடையாளங்களும் ஏன் நடக்கிறது? வசனங்களுக்கு சாட்சியாக. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். சோ இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியாகத்தான் நம்முடைய குடும்பத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
எந்த மனுஷனாலும் எந்த மனுஷ உதவியாலும் செய்ய முடியாத அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் செய்ய முடியும். இல்ல சொன்னாங்கல்ல, கண்ணில் பிரச்சனை, டாக்டர்கிட்ட போனேன், இல்ல என்ன ஆகுமா ஏதாகுமா, ஒன்றும் இல்லைம்மா, அப்போ கண்ணாடி கூட சரியா போகும். கண்ணாடி கூட போக வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபித்தா. நான் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண தெரியுமா, என்ன ஜெபம் தெரியுமா, ஆண்டவரே கண்ணில் நான் சாகிற வரைக்கும் கண்ணாடி போடக்கூடாது, எனக்கு தெளிவான பார்வை தாங்க, தெளிவான என்ன செய்யுங்க, கேட்குற திறனை கொடுங்க. இன்றைய வரைக்கும் நான் தான் ஜெபம் பண்ணுறேங்க. இந்த பைபிளை நல்லா வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய அவயவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய இதயத்தை பலப்படுத்துங்க, என்னுடைய கிட்னியை சரிப்படுத்துங்க, என்னுடைய காதுகளை சரிப்படுத்துங்க, என்னுடைய கண்ணை சரிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த அவயவங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்க போக வேண்டாம், மருத்துவமனையில் போய் காத்து கிடக்க வேண்டாம். போன உடனே கூப்பிட்டாங்களா, அப்புறம் டோக்கனை போடுங்க, ஓரமாக போய் உட்காருங்க, உங்களுக்காக டைம் பாஸிங் ஒரு டிவி வர வச்சிருப்பான் அங்கே, அப்படிதானே? டிவியில் சவுண்டே வராது, பொம்மை படம் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. தேவையே இல்லை. நம்ம ஒழுங்கா வீட்டில் உட்காந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணோம்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண சொல்ல, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு கேட்டேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதும். நமக்காக, குடும்பத்துக்காக, தேவைகளுக்காக, தேசங்களுக்காக, அக்கம் பக்கத்து வீட்டாருக்காக. இல்லை, நான் வரும்போது கூட ஒரு மனுஷன் ஒரு டிவிஎஸ் 50ல் ஒரு தையல் மிஷினை சைடில் வீலில் மாட்டி அந்த முன்னால் ஒரு என்னது சத்தம் போடுமே, பழைய துணி தைக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்பீக்கரை மாட்டி வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்த உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இந்த வண்டியில் போய் வேலை செய்கிறான்னு தெரியல, வருமானங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க உப்பு விற்க வண்டி தள்ளிட்டு போவாங்க, அவங்கள பார்க்கும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் யாரை பார்க்குறோமோ அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா கால் வீங்கி போயிருக்கும், யானை கால் மாதிரி, அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அந்த காலுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அங்கே போய் தொட்டு தான் ஜெபம் அவசியம் கிடையாது. பார்க்கின்ற இடத்துல இருந்து நாம் யாருக்காக ஜெபிக்க தூண்டப்படுகிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை யார் கொடுத்திருக்காரு? ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகளை நிலைவர பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். அல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, சார் உங்க வாயிலிருந்து காட் பிளஸ் யூ இந்த வார்த்தையை கேட்கதான் சார் நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஊழியக்காரன் வார்த்தையிலேருந்து ஆசவமான வார்த்தை வரணுமா, வேற வார்த்தை விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு உலக ஜனங்கள் மற்றவங்க நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்களா, அவங்க வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிவதில்லை, ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அதனால நம்ம அதை பற்றி புரிஞ்சிக்கிறது இல்லை. நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படிங்கிற வார்த்தை அவர்களை தொடும். அல்லேலூயா. இயேசு உன்னை குணமாக்குகிறார், ஜீசஸ் ஹீல்ஸ் யூங்கிற வார்த்தை அவர்களை தொடும். எனக்கு அருமையானவர்களை, கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள். ஆமென். அவருடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும், சுகமாக்கும், சாவுல இருந்து மீட்டெடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது, ரோமர் 5:20-21, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. எங்க பாவம் அதிகமாக காணப்படுகிறதோ அந்த இடத்துல தேவ கிருபை அதிகமாய் பெருகிற்று. நம்ம ஊர்ல வியாசரப்படின்னு ஒரு இடம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா பயங்கரமான கொள்ளக்காரன் இன்னைக்கும் கூட சொல்றாங்க, அங்க பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா தெருவுக்கு 3 திருச்சபை இன்னைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிடுச்சு. அங்க தெருவுக்கு 3 திருச்சபை போய் பாருங்க நீங்க. ஆண்டவர் எங்க நாம ஜனங்கள் பாவத்துல மாள்றான்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல தம்முடைய கிருபையை அனுப்பி அவர்கள் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறார். அல்லேலூயா. மீட்டெடுக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். ஆதலால் பாவம் மரண
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணம் அதுதான் சொல்லிச்சு, நீ பாவம் பண்ணனா உனக்கு தண்டனை, பனிஷ்மெண்ட் உண்டு. இல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, இல்ல மாட்டை அடிச்சா கூட அவனை கொல்லுன்னு சொன்னாரு ஆண்டவர். கல்லறித்து கொல்லறிப்படும் சொன்னாரு. விபச்சாரம் பண்ணா 2 பேரையும் கல்லறிந்து கொல்லப்படும் இருக்கு நியாயப்பிரமாணம். ஆனா இங்க என்ன சொன்னாரு, நானும் ஒன்ன நியாயம் திருப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத அப்படின்னாரு. அல்லேலூயா. யார கையும் களவுமா பிடிச்சு கொண்டது விபச்சாரியே, அதுதான் கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அங்கதான் முக்கியம். கிருபை யார் மூலமா தான் வர முடியும்? இயேசுவின் மூலமா தான் வர முடியும். குறிகாரம் மூலமா வர முடியாது. ஜாதகம் சொல்றான் பாருங்க, அவன்கிட்ட போய் கை நீட்டிட்டு இருக்கிறான் நம்ம ஆளு. இல்ல கிளி ஜோசியம் பக்கத்துல போயிட்டு கை நீட்டிட்டு இருக்கிறான். யாரு? 6 அறிவு படிச்ச மனுஷன், 5 அறிவு படிச்ச மிருகட்டையும் பறவைகட்டையும் போய் ஜோசியம் கட்டிட்டு இருக்கிறான். எதுக்காக நல்லா இருக்குமான்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? வாசிங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. நீதியினாலே, நீதியினாலே, நீதியினாலே. அந்த நீதி எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே. ஆமென். அல்லேலூயா. சத்துரு சேனை வந்தாலும் சரி, வெள்ளம் போல் சத்துரு தொடர்ந்து வந்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கிருபையை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவாக. என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அதற்காகத்தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல இந்த உலகத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு தான் நித்தியமான வாழ்வு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. அதற்காகத்தான் பிரயாசப்பட்டு கொடுக்கிறோம். அப்ப அங்க போன நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும்? தேவனுடைய கிருபை வேண்டும். கிருபை வேண்டும். எனவே நாம் கிருபையை என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்க கூடாது. கிருபையை அல்ல தட்டக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, கூடாது. கிருபை பெருகும்படிக்கு நம்ம பாவத்திலேயே கிடக்கலாமா? இல்ல வசனம் சொல்லுகிறது, கிருபை பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யலாமா? பாவத்திலேயே கிடக்கலாமா? கூடாது. பாவத்தில் விழுந்து கிடக்க முடியாது. சேற்றில் விழுந்து கிடக்க முடியாது. பாவ சேற்றுள்ள மூழ்க முடியாது. யார் சொல்றா? பவுலடிகளார் சொல்லுகிறார். முடியாது, கூடாது. பாவத்துக்கு மரித்தனா இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. பாவத்துல ஒரு காலத்துல வீழ்ந்து கிடந்தோம். இல்ல வீழ்ந்து கிடந்தோம் தான் சொல்லணும். பாவத்துல வீழ்ந்து கிடந்தோம். பாவத்துல வீழ்ந்து கிடந்த நம்மை மீட்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. மீட்கப்பட்ட நாம், ஆண்டவர் என்றைக்கு நம்மை மீட்டெடுத்தாரோ அன்றைக்கு நாம் பழைய பாவ சுபாவங்களை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டோமா? வரலையா? கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குதா? வந்துட்டோம் இல்லையா? அதான் சொல்றா பவுலடிகளாரு, பாவத்துக்கு மரித்தனா, பாவத்துல செத்து போன வருதுடா, அவ்வளவுதான். நீ அங்கிருந்து உயிர் தெழுந்துட்ட. ஆண்டவர் உன்னை மீட்டு எடுத்துட்டாரு. எப்படி? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, விலைக்கிரயமாக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி ஆண்டவர் உங்களை என்னை மீட்டு எடுத்துட்டாரு. திரும்ப நான் அந்த பாவத்துக்குள்ள போய் குடியிருக்க முடியுமா? தான் கேள்வி. முடியுமா? முடியுமா? முடியாது, முடியாது. அப்படி போன அப்படின்னா உனக்குள்ள என்ன இல்ல? தேவன் இல்ல, தேவ ஆவி இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? அது வேற ஆவி. அது வேற ஆவி. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்படின்னா எப்படி வாழ்வோம்? எப்படி வாழ முடியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி.
பழையவைகள், பழைய பாவ சுபாவம், கோபம், எரிச்சல், கோல் சொல்றது இல்ல, சண்டை மூட்டி விடுறது எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசாகணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரு? புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிஞ்சு போகணும். பழைய கேரக்டர் மாறணும். நான் அவனல்ல சொல்லணும், இவன் அவனல்லன்னு சொல்லணும், இவன் புது மனுஷன் சொல்லணும். அப்ப எது சொல்லும்? என்னுடைய கேரக்டர், என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய பண்பாடு. அதுதான் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேனா, நான் கிறிஸ்துவை விட்டு வெளியே வந்துட்டேன் நான் சொல்லும். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அதே அதிகாரம் ரோமர் 6:6-7 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. இதுவரைக்கும் என்ன பண்ண? பாவத்துல கடந்த இல்ல, பாவ மனுஷனை தரித்து கொண்டிருந்தாய். பாவமா இருந்துச்சு, பாவமான காரியங்களை செஞ்ச. ஒரு நாள் இந்த வியாசர்படி பகுதியில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு 7 மணிக்கு ஒரு ஆள் வாயை திறந்தா இருப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் வாயை நிறுத்தவே இல்லை. அப்படியே தங்க வசனங்கள். ஆனா யாருமே எடுத்து பேசல, எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. ஏன் பேசல அப்படின்னா, அவன்கிட்ட பேசுனா அவன் வேற மாதிரி ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க. நம்ம சுற்றி எத்தனை பேர் கிறிஸ்துவன் பெயரை வைத்துக்கொண்டு, கிறிஸ்துவ நாமத்தை சொல்லிக்கொண்டு இன்னும் புறம்பான காரியங்களை செய்கிற பேர் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. கிறிஸ்தவர்கள் தான் எத்தனை பேர் மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் எனக்கு எத்தனை பேர் பீடி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க, போதை பொருட்களுக்கு. நேற்று ஒரு சாட்சி கேட்டேன், இந்த ஜபிக்கலாம் வாங்கலை அப்படிங்கிறதுல. இல்லை, 20 வருஷமா ஹன்ஸ் போடலாம், அவர் தூக்கமே வராதான், வேலை மைண்டு வேலையே செய்யலாம். ஹன்ஸ் போடலன்னா 20 வருஷம். யாரு? கிறிஸ்தவர், கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போறவர். எப்படி பாருங்களேன். இப்போ சொல்ற, நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டு விடுதலை கொடுத்தாரு, இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுதான். அப்ப திரும்ப எனக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த எண்ணம் வரக்கூடாது. வசனம் சொல்லுது, பவுலியார் தெளிவா சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம், பாவத்துல வேலை செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் என்ன பண்ணியாச்சு? சிலுவையில அறைஞ்சாச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்குது? 7வது வசனம் வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்ப சிலுவையில அறைந்தவன் மரித்து போன அந்த பாவங்கள் அதோட தொலைஞ்சு போச்சு. இப்போ நாம அதுல இருந்து உயிர் தெழுந்துட்டோம், ஆண்டவரோடு கூட பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். அப்ப நம்ம இப்ப யார்? நாம புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி யாரு? விடுதலையாக்கப்பட்டவன். அல்லேலூயா, விடுதலையாக்கப்பட்டவன். ஆமென். கொஞ்சம் அப்படியே குழப்புதோ? இல்ல, இந்தியா விடுதலை அடைஞ்சுதா? இங்கிருந்து விடுதலை அடைஞ்சுது, அடிமைத்திலிருந்து விடுதலை அடைஞ்சுதா? ஆமா. அம்மாவை கொண்டாடுறோமா கொண்டாடலையா? ஒரு வருஷமும் கொண்டாடுறோம். அப்போ நான் என்னைக்கு விடுதலை அடைஞ்சேன் பாவத்துல இருந்து? ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல, அது நம்ம கொண்டாடணுமா? கொண்டாடல. நிச்சயமா கொண்டாடணும்ல. ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்தா நம்ம கொண்டாடுவோமா திண்டாடுவோமான்னு தெரியல. இல்லை, ஏன் ஆண்டவர் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க, நான் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு நினச்சேன், எவ்வளோ வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோமா திண்டாடுவோமான்னு தெரியல. வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ நாம ஆண்டவருடைய கிருபையினாலே பாவத்துக்கு நீங்கி விடுதலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. விடுதலை பெற்ற ஜாதி நாம, விடுதலை பெற்ற ஜனம். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால்
கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. அப்போ நாம பிழைத்திருப்பது யாரோடு கூட பிழைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறோம். யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் ராஜ்யத்துக்காக பிழைத்திருக்கிறோம். ஆமென். இது நம்மளால் உண்டான ஈவல்ல. இது எது? ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையை அவர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். 9வது வசனம் வாசிங்க. 9ல இருந்து மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து நீ மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணமே அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சோ பிழைத்திருக்கிற நாமும் ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், வாசலை வாங்கணும், அதை யார் தேவைதான் உலகத்துல, இல்லைன்னு சொல்லல. ஆசீர்வாதம் வேண்டும். ஆனால் ஆசீர்வாதத்தை விட முதலாவது நமக்கு யாரு வேண்டும்? ஆண்டவர் வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ள இருந்தாருன்னா மற்ற எல்லா ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. 11 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நாம மரிச்சாச்சு, பாவத்துக்கு மரிச்சாச்சு. இனிமே செய்யக்கூடாது, பாவத்துக்குள்ள போகக்கூடாது. நம்ம பிழைத்திருக்கிறோம். யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம். அதுதான் முக்கியம். ஆண்டவருக்குள்ள வாழ்கிறோம். அல்லேலூயா. எனவே நாம் அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டோம்னா இனி அங்க போக பத்தி யோசிக்க கூடாது. இல்ல, புழல் சிறையில இருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம். புழல் சிறையில இருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப புழல் சிறைக்கு போறதை பத்தி யோசிக்கணுமா? யோசிக்கலாமா? யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. சோ பாவத்திலே வாழ்ந்த நமக்கு ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்து விட்டார், விடுதலையை கொடுத்து விட்டார். சோ விடுதலையை பெற்றுக்கொண்டா திரும்ப எப்படி திரும்ப அங்க செல்ல முடியும்? என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நம்முடைய வாழ்வு யாரெல்லாம் அப்படி பாவத்துக்குள்ளாக வீழ்ந்து கிடந்தார்களோ அவர்களை மீட்டெடுக்கிற வாழ்வாக, புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா நாம என்னைக்கும் கொரோனாவிலே போய் சேர்ந்துருப்போம். இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா ஆண்டவர் சும்மா விருதாவா அந்த உலகத்துல பூமியில பாரத்துக்காக நம்ம வைக்கல. ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 12வது வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய சரீரத்துல என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு பாவங்களும் ஆளக்கூடாது. பாவம் ஆளும்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 15-16 வசனம் வாசிங்க. இதனால் என்ன? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே சொல்றேன். கேள்வியும் நானே, பதிலும் நானே. பவுல் சொல்றார் இல்ல, அவரே கேள்வி கேட்கிற, அவருக்கு பதில் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா இல்ல, நாம எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். கிருபையினால நிற்கிறோம், கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். அதனால நாம பாவம் செய்யலாமா? என்ன சொல்றாரு? கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அடுத்த வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே,
நீங்க எதற்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்கள் சரீரத்தை நியாயப்பிரமாணத்துக்கா கிருபைக்கா எதற்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதற்கு கீழே நம்ம என்ன செய்வோம்? நாம வாழ அழைக்கப்படுகிறோம். ஐயோ பயங்கரமா அந்த வசனத்துக்கு வாசி நம்ம இன்னும் பயங்கரமா இருக்கும். சரியா? வீட்டில் போய் வாசிங்க. கடைசியாக 22 வருஷத்தை வாசி முடிச்சிடலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா. எனக்கு என்ன பலன்? அடுத்த கேள்வி நமக்கு அதுதான். என்ன பலன்? எனக்கு என்ன பலன்? வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க, இல்ல முற்றிலுமாக மீட்கப்பட்டுட்டீங்க. இப்போ நீங்க பிசாசுக்கு அடிமை இல்ல, பாவ பழக்கத்துக்கு அடிமை இல்ல, பாவ சாபத்துக்கு அடிமை இல்ல. இப்போ நீங்க யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு அடிமையா இருந்தால் நான் யார் சொல்வதை கேட்க வேண்டும்? தேவன் சொல்வதை தான் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் என் செவியில துணிக்க வேண்டும். இல்ல வேற வார்த்தைகள் எங்க வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. தெளிவா சொல்றார் ஆண்டவரே, தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல். அதுதான் முக்கியம். பரிசுத்தம் வேணும் நமக்குள்ள. பரிசுத்த ஆவியான உள்ள வாசம் வரணும். பாட்டு மட்டும் பாடினா போதாது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எத்தனை பேர் அவர் சித்தம் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்நாள் உங்க சித்தம் செய்யற ஆண்டவரே. இல்ல சகோதரி சொன்ன மாதிரி ஆப்ஷன்ல கடலக்கணக்கு எழுதுறதும் இல்ல அதுதான் தூக்கிட்டாங்களா அந்த அம்மாவை? பாத்தீங்களா? தெரியும், எனக்கு இங்க சொல்லும் போதே தெரியும். போல் சொல்றதும் உன் சித்தம் போல் நடத்துங்க சுவா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் அந்த வார்த்தை தான் சொல்லுவான். என் சித்தத்தின்படி அல்ல. இல்ல வீட்டில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவோம், இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடுவோம். ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டை போட்டு வச்சு தேடினா மாப்பிள்ளை வரவே வராது, பொண்ணு வரவே வராது. எழுதி வச்சுக்கோ. ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி உங்களுக்கு பயந்த என் குடும்பத்துக்கு ஏற்ற மகனை மகளை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நாளைக்கு கூட நிப்பாட்டுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, என்னது உங்களுக்கு கிடைக்கும்? என்னது? பரிசுத்தமாகுது. நமக்கு கிடைக்கிற என்னது? பரிசுத்தம். இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். இல்லை வெளிப்படுத்தாதானே வாசிக்கிறோம். பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அவனுக்குரிய பலன் அவனோடு கூட என் கூட வரும்பா. எப்போ வரும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அன்னைக்கு நமக்கு கணக்கு சொல்லணும். அன்னைக்கு கணக்கு சொல்லணும். நீ கணக்கு சொல்லணும். ஒரு சொட்டத்தில் வந்து பேசினானே, கத்தி கத்தி பேசினானே, நீ வண்டியில் ஏறிச்சா கணக்கு சொல்லணும். இல்லை நான் கணக்கு சொல்லணும். ஏய் கத்தி கத்தி பேசுறேடா, கிங்வே சர்ச்சில் போய் கத்தி கத்தி பேசுறேன், நீ பரிசுத்தமாக இருந்தியாடா என்ன கேட்பேன். நான் கணக்கு சொல்லணும். ஹலோ, யாரும் நினைச்ச முடியாது, தப்பிக்க முடியாது, எஸ் காட்ட முடியாது. எல்லாரும் கணக்கு சொல்லணும். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ அதுதாங்க நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில உண்டான நித்திய ஜீவன். கிருபை வரம் நமக்கு கிடைத்த நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இது யாருக்கும் கிடைக்காத பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையை வீணடிக்காதபடிக்கு, போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து நாம் செயல்படுவோம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் இனி பாவத்துக்குள்ள நாம் நிலை கொண்டிராதபடிக்கு கிருபையினாலே அந்த கிருபையிலே நிலைத்திருக்கும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜீசஸ் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வா அப்படியே கிருபைக்காக 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 நன்றி சொல்லுவோம். நாங்கள் இருக்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உம்முடைய கிருபை. உடைய கிருபையினாலே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அசைக்கிறோம், நாங்கள் பிழைக்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். In the name of Jesus. கிருபையிரே தேவ கிருபையிரே தாங்கி நடத்தியரே இயேசுவிலே பொன்னே சரிலே
மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தே நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தே நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியது இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலே மீட்கப்பட்ட நாங்கள் மீண்டும் நாங்கள் பாவத்துக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நிலைத்திருக்கத்தக்கதாக, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான சபையாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அதில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா அவளோடு பேசி இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கட்டும். திருச்சபை நடத்துகின்ற அருமையான சகோதரருக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய தரிசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்ன நோக்கத்தோடு கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளையை கொண்டு வந்து இந்த சபையை நிலைநாட்டினீரோ அந்த நோக்கங்களை கர்த்தர் இவர் மூலமாக நீ நிறைவேற்றி தர போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து கூடி ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நாங்கள் காண்பதற்காக ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்கள் காண்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அழைத்து வந்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை ஆஸ்வதிங்க. வர தடைப்பட்ட குடும்பங்களை ஆஸ்வதிங்கப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உமக்கு சத்தியத்தை வசனத்துக்குள்ளாக வழிநடத்தப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கர்த்தாவே எல்லா ஊழியத்தின் தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களோடு வந்து அருமையான ஃபீலிக்ஸ் ஐயாவுக்காக குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாரம் வந்து ஆரை நடத்தினுடைய மகனை கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, மீதியான வேலையை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருவிருந்தில் பங்கு கொள்ளுற உடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா திருவிருந்திலே பங்கு கொண்டு ராஜ்ய மேன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக, ஆஸ்வதிப்பீராக. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்.